அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அக்ஷயா கிமி. அக்ஷயா கிமியும் லைக் நான் சொன்ன மாரி எப்படி பிரியாக்கா வந்து டிக்டாக்ல லைவ்ல வருவாங்களோ, அதே டைம்ல அக்ஷயாவும் வருவா. லைக் நாங்க வந்து சும்மா சண்டை போட்டுப்போம், அடிச்சுப்போம், பயங்கரமா பேசிப்போம். பட் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஜேர்னியுமே லைக் டிக்டாக்ல இருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே தாரத்தப்பட்டுல அவங்க நடிச்சுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம பண்றது எல்லாத்தையும் புதுசா யாரோ ஒரு பையன் ஏதோ ஒண்ணு பண்றானே அப்படின்ற மாரி ஸ்டார்ட் ஆயி பேச ஆரம்பிச்சு, அப்புறம் ஷூட் அதுன்னு பண்ணி, ஆ அந்த பொன்னியின் செல்வன் வந்தப்போ, அவங்களுடைய அந்த குந்தவை அந் அந்த ஆமா. அது ஒரு நந்தினி ரீமேக் லுக்லான்னு ஆமா மாதிரி. நான் தான் பண்ணேன். ஸ்வேதா அண்ட் அக்ஷயா வச்சு. ஸோ அது எல்லாமே பயங்கரமா வைரல் ஆச்சு. ஒரு பிக் வந்து ஒரு 2, 3 டேஸ்ல 50K லைக்ஸ்லாம் வாங்குறது அப்போ பெரிய விஷயம். இப்ப தானே எல்லாமே லேக்ஸ்ல போயிட்டுருக்கு. அப்போ இப்ப இருக்கிற மாரி அப்டேட்ஸே அவ்வளவா இல்ல. 5 இயர்ஸ் பிஃபோர்லாம். நல்ல ரீச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா நெறைய ஈவென்ட் ஆல்மோஸ்ட் இந்திரஜா வீட்ல இருக்க எல்லா ஈவென்ட்ஸ்லயும் நாங்க மீட் பண்ணிக்கிறோம். வெளியில போறது. இப்போ ஓணம் கூட போய் சத்யா சாப்பிட்டு வந்தோம். ஸோ அந்த மாரி ஃப்ரீ டைம்ல நான் அங்க போவேன். அவளும் இந்த பக்கம் எப்ப வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர்றது, வெளில எங்கேயா ஹேங் அவுட் பண்றது இந்த மாரி.